நாம் இந்த மாதத்திலே நாம் பாதுகாப்பை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் கர்த்தர் என்ன விதங்களிலே நம்மை பாதுகாத்து வருகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு ரகசியமான ஒரு ஸ்தலத்தில் வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He who dwells in the secret place of the Most High. அதாவது ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஒரு ரகசியமான ஒரு ஸ்தலத்தில் வைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிறார். அதனால்தான் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அநேகருடைய சிந்தையில பிசாசு பலவிதமான பயங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் நிம்மதி இல்லாமல் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே அநேகர் பிசாசுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பயந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது மிகுந்த பரிதாபமான ஒரு நிலை. கர்த்தருடைய வார்த்தை அப்படியா சொல்லுகிறது? வேதாகமம் முழுவதும் பயப்படாதே 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 என்று சொல்லி பல இடங்களிலே ஆண்டவர் அந்த அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. பழைய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், பயப்படாதிருங்கள். ஏன்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நம்மை சூழ மதிலாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய சிந்தையில அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிசாசு எப்பனாலும் வந்து அடிக்கலாம், பிசாசு எப்பனாலும் வந்து அவங்கள தாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு எந்த நேரத்திலும் நீங்க உங்களை தாக்குறதுக்கு நீங்க திறந்து விடப்பட்ட மடம் கிடையாது. நீங்கள் கர்த்தராலே வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஆண்டவர் உங்களை சூழ தம்முடைய தூதர்களை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார். இந்தபடியாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆனபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பயத்தில் இருக்கலாம், இல்ல பிசாசின் பலவிதமான காரியங்களை நினைத்து நீங்கள் பயத்தில் இருக்கலாம். I pray that God will set you free from every chain of fear in the name of Jesus Christ. ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால் இந்த நாளில் அந்த பயத்தின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக கர்த்தருடைய விடுதலையை நான் உங்கள் பேரில் பேசுகிறேன். கர்த்தரோடு இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அவன் பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு வாழ்ந்திருக்கவும் முடியாது. ஏனாலும் உயிரோடு இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது அவர் தைரியத்தை கொடுக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ஒரு ரகசியமான இடத்தில் வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். That's what we learned last week. ஒருவேளை கடந்த வாரத்தின் டீச்சிங்கை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா யூடியூப்ல இருக்கிறது. You can go and watch that. We learned on how the presence of God is a protection. எப்படி